தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. இந்த உரையாடலை கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டின் முதல்வர் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என்று சொல்ல எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து வாழ்க என்று கோஷமிட்டனர். இதே நாளில் தான் 1968 ஜூலை 18ஆம் நாள் தமிழ்நாடு என்று மெட்ராஸ் மாகாணம், அன்றைய மதராஸ் மாகாணத்திற்கு பெயர் சூட்டப்பட்ட தினம். இதற்கு பிறகு 1968 நவம்பர் 23ஆம் நாள் நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நாளில் அதற்கு பின்னாடி நிறைய போராட்டம். சங்கரலிங்கனார் என்ற தியாகியின் 76 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அவருடைய தியாகத்தை இதே நாளில் சட்டமன்றத்தில் பெயர் மாற்றும் போது பேரறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டி பேசினார். தமிழரசு கழகத்தின் தலைவர் மாப்போசியின் பங்களிப்பை சுட்டிக்காட்டி பேசினார். நாம் இதே நாளில் அடுத்த தலைமுறையினருக்கு சங்கரலிங்கனார் என்பவர் யார், மாப்போசி என்பவர் யார், பேரறிஞர் அண்ணா என்பவர் யார், அவர்களுக்கு பின் தமிழ்நாடு என்ற பெயர் கிட்டத்தட்ட இடையில் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி சூட்டப்பட்டது என்ற வரலாறு எல்லாம் நாம் சொல்ல வேண்டும். இன்று தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்ட தினம்.